ஓ அருமையானோரை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் சுசேசரை பின்வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். கத்தர் தாமே வேத வார்த்தைகளுக்கூடாக வேத பாடத்திற்காக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் ஒரு ஜெப குறிப்பொன்று வந்திருக்கிறது டெல்லியிலிருந்து. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு மகள், ஒரு தாயார் தான் எழுதியிருக்கிறார். அவங்க பேர் சந்தியா. வாட்ஸ்அப்பிலே போட்டிருக்கிறேன். அவன் பிள்ளைக்கு பேர் அக்ஸரா. அவருக்கு மென்டல் ப்ராப்ளம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அதற்காகவும் ஜெபித்துக்கொண்டு நீங்கள் வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென். அக்ஸராயா அக்ஸராயா அவருக்கு பேர் அக்ஸரா. அக்ஸரா. ஓகே, தேங்க்யூ ஐயா, நன்றி ஐயா. ஆமீன் ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புக்காக இந்த வேளையில ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, அன்பு பிள்ளை அக்ஸலாவுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளை அலக்களிக்கிற பொல்லாத அசுத்தாவுடைய கிரிகைகள் நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. கர்த்தருடைய கரம்தானே கூட இருந்த ஆண்டவர் அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தையும் விடுதலையும் நீங்கள் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவராலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே உம்முடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் ஐயா கத்தாவே. தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே, அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த வியாதிகள் எல்லாவற்றையும் நீர் சுகமாக்க நீர் ஒருவரே வல்லவராய் இருக்கிறீர் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு கத்தாவே. அற்புதங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களில் ஆண்டவரே, அந்த பிள்ளை அலக்களிக்கிற எல்லா அசுத்தாவிகளும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகும்படியாக ஒரு அற்புதத்தை நீர் செய்த ஆண்டவரே, அவர்களை விசுவாசத்திலே நீர் உறுதிப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை இந்த நாட்களை கடந்து சென்று அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆண்டவரே, இந்த வழியிலும் இந்த இடத்திலே எடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை நடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. தேவரே, இந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்கம் நேத்தளத்தின் ஊடாக இந்த நாட்களிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நாங்கள் மறுபடியுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படியாக இந்த நாட்களில் நிறைவேறுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்களிலே 7-8 பகுதிகளாக இந்த நாட்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அடுத்த பகுதிகளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்லுவோம். இந்த நாட்களிலே இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நேற்றைய நாட்களே நாங்கள் கூட இந்த நாட்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இயேசு கிறிஸ்து இயேசு வல்லமையோடும் மகிமையோடும் தேவனுடைய வலது பாரசத்திலே உயர்த்தப்படுவார் என்றும், தாவீதும் ஆண்டவரும் தாவீதின் குமாரன் இயேசுவே என்பதும் அங்கே அது மட்டுமல்ல, வரப்போற மேசியாவென்றும் வரப்போற ராஜாவுடைய தன்மைகள் என்றும் இந்த நாட்களே நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் மெல்கிதேயின் முறையின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த மெல்கிதேயினுடைய முறையின்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், சங்கீதம் 110வது அதிகாரத்திலே நாங்கள் 4வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. சங்கீதம் 110 4வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 110ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், நீர் மெல்கிதேசின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் அங்கே மாறாதிருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், மெல்கிதேசின் முறையின்படி இந்த நாட்களிலே எப்படியாக இருப்பாராம். இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், ஆசாரியா இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவர் என்றென்றைக்கும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர் என்றும் கர்த்தர் ஆணையிட்டார், அவர் மனம் மாறாது இருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போ மெல்கிதேசின் முறை என்றால் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால்,
அருமை பிள்ளைகளை பாருங்கள், வேதத்திலிருந்து சில காரியங்கள் இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மெல்கிதேசினுடைய காரியத்தை குறித்து ஆதிகாமத்தில் இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எபிரேயர் நாக்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் எபிரேயரின் புஸ்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எபிரேயரின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 6வது வசனம் இந்த நாட்களிலே சொல்லுகிறது இப்படியாக. பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்படியே வேறொரு இடத்திலே நீ மெல்கிதேசியின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியார் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறது. அவர் மாமிசத்திலே இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தில் நின்றும் ரட்சிக்க வல்லவை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலும் கற்றுக்கொண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் தேவன் இந்த நாட்களிலே மாம்சத்திலே இருந்த நாட்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதாவது எப்படி என்று சொன்னால், இங்கே மெல்கிதேசினுடைய முறையின்படி இந்த நாட்களிலே பார்க்க மெல்கிதேசை குறித்து ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலேயே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் சொன்னால், அவர் ஆசாரியராக இந்த நாட்களில் இருந்தார். ஆபிரகாமுக்கும் அவருக்கும் இந்த நாட்களே அங்கே, அதாவது தசோபாகம் கொடுக்கிற காரியத்தில் இந்த நாட்களே காரியங்கள் கொடுக்கப்பட்டதை அங்கே பரிமாறுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த இடத்திலே ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சத்தியமாக அந்த இடத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே பாருங்கள், அந்த மெல்கிதேசி என்று சொல்லப்படுகிற ஆசாரியருக்கு, அவருக்கு அங்கே வம்சம் இல்லை, அவருக்கு இந்த நாட்களிலே அங்கே சந்ததி இல்லை, சந்தானம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறது. ஏனென்று பார்க்கிற வேளையிலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த நாட்களை இன்று வரைக்கும் இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவருடைய மரணத்தை குறித்து இந்த நாட்களை கூட இந்த நாட்களே சொல்லப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே வேளையிலே பாருங்கள், அங்கே அதாவது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இந்த ஏனோக்கினுடைய, அதாவது இந்த மெல்கிதேசை குறித்து இந்த நாட்களில் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே அப்படியாக அந்த நாட்களில் வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே 7வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 7வது அதிகாரத்திலே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்திலே அங்கே 11 இருந்து வாசிக்கிறேன். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைக்கு உட்பட்டவர்களாய் இருந்தவர் அல்லவோ, நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறையினாலேயே பூர்ணப்படுதல் இந்த நாட்களே உண்டாகுமானால், ஆரோனுடைய முறையின்படி அழைக்கப்படாமல், பாருங்கள், ஆரோனுடைய முறையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிதேசனுடைய முறையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன? கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ரொம்ப சற்று கவனிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்கள், அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் எப்படியாக அந்த நாட்கள் இருந்தார்கள் சொல்லி சொன்னால், ஆரோனுடைய முறையின்படி, அந்த ஆரோனுடைய காரியத்தின்படி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், லேவி கோத்திரத்து ஆசாரியனாக முறைக்குட்டப்பட்டவனாயிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்ற அந்த ஆசாரிய முறையினாலே பூர்ணப்படுத்தப்பட வேண்டுமான்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஆரோனுடைய முறையின்படி அழைக்கப்படாமல், அப்ப பாருங்கள், பிறகு இந்த நாட்களே பாருங்கள், இந்த ஆரோனுடைய முறையின்படி அந்த முதல் இந்த நாட்களே அழைக்கப்படாமல், அங்கே வேதம் சொல்லுகிறது, மெல்கிதேசினுடைய முறையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்புவது என்ன என்று சொல்லி ஒரு கேள்வியை இந்த நாட்களே எழுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணம் இந்த நாட்களிலே மாற வேண்டியதாக இந்த நாட்களிலே இருக்கும். இவைகள் எவரை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவர் வேறு கோத்திரத்துக்குள்ளா இருக்கிறாரோ அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியத்தில் செய்ததே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கணும். இந்த வார்த்தையை நான் திரும்ப வாசிக்கிறேன். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறு கோத்திரத்துக்கு உள்ளானவராய் இருக்கிறார். அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்தில் ஊழியம் செய்வதில்லை என்பதை அங்கே குறித்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் யூத கோத்திரத்தில் தோன்றினார் என்று பிரசித்தமாய் இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. இப்ப பாருங்க,
இப்ப பாருங்கள், நம்முடைய பிரதான ஆசாரியர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சொல்லுகிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இங்கே பழைய ஏற்பாட்டிலே மோசே இந்த நாட்களிலே யூத கோத்திரத்தை குறித்து, அந்த காரியத்தை குறித்து, அந்த கோத்திரத்துக்குள்ளே ஆசாரியத்துவத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லவில்லை என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லாம் ஒரு மறைக்கப்பட்ட சத்தியங்கள், ஆண்டவருடைய அதாவது நாட்கள் அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே மறைமுகமாக இந்த நாட்களிலே இருந்து செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அல்லாமலும் மெல்கி தேசியருக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதனாலே மேற்கூறிய மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்கியது. அவர் மாமிச சம்பந்தமான கட்டளைகளாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிதேசியின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியார் இருக்கிறீர் என்று சொல்லி சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப முந்தின கட்டளைகளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. எந்த கட்டளை? பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த முந்தின கட்டளைகள் அங்கே எப்படியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் பலவீனமும் பயனற்றதுமா இந்த நாட்களில் இருந்ததாம் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படியா இருந்த நிமித்தம் மாற்றப்பட்டதாம். ஏனென்றால் நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நன்மையையும் அங்கே வருவிப்பது பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்திலே சேருகிறோம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நாங்கள் எப்படியாக தேவனிடத்திலே சேருகிறோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறோம். நம்பிக்கை என்றால் இந்த நாட்களிலே ஆண்டவர் மீது வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை நிமித்தம் தான் நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே சேருகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றியும் பாருங்கள், அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியர் ஆக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிதேசியின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவரே ஆணையிட்டார் என்று சொல்லி ஆசாரியரானார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். அதனாலே வேதம் சொல்லுகிறது 21வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, அதனாலே இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு அங்கே பிணையாளியானார். இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசாரியர் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே பழைய ஏற்பாட்டிலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் மோசே அந்த இடத்திலே அதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கோத்திரத்தை வைத்துத்தான் அந்த இடத்திலே பாருங்கள் ஆசாரியர்களாக அந்த நாட்களை நியமிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அந்த 12 கோத்திரங்கள். அப்ப இந்த 12 கோத்திரங்களுக்குள்ளே ஒவ்வொரு கோத்திரம் ஒவ்வொரு காரியத்தை இந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த நாட்களில் செய்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இந்த யூத கோத்திரத்தை குறித்து இந்த நாட்களிலே அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு மறைக்கப்பட்ட விதமாக, மறைக்கப்பட்ட சத்தியமாக, மறைக்கப்பட்ட பேச்சாக இந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அந்த இடத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். எப்படி என்று சொல்லி சொன்னால், மோசே அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது யூத கோத்திரத்திலிருந்து வரப்போற ஆசாரியர் இந்த நாட்களை அவரை நிர்ணயிக்காம இருந்தாலும், ஆனால் அவரோடு கூட நடந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மோசையோடு கூட நடந்தவரும் மோசே அடக்கம் பண்ணினவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆசாரியர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், மோசையோடு பேசினவரும் அவர்தான் இந்த நாட்களை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், எரியும் முச்சடியிலே அங்கே பாருங்கள் பிதாவாகிய தேவனாக இந்த நாட்களை பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே, அதாவது உருவமில்லாதபடி இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்கள் அந்த நாட்களிலே பாருங்கள், ஏனென்றால் அந்த பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள், கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவதூதராய்த்தான் இந்த நாட்கள் அந்த இடத்துல ஜனங்களை வந்து சந்திக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அதனுடைய காரியம் என்ன? அவருக்கு அங்கே உருவம் இல்லை என்பதைத்தான் அந்த வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லப்படும். ஏனென்றால் ஒருவரும் சேரக்கூடாதவரும் ஒருவரும் கன்றாதவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஆகிய கர்த்தர் என்று சொல்லி இந்த நாட்களை அவரை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் வேதம் புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்துகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் பிதாவிடத்தின் மூலமாய் பிதாவிடத்திலிருந்து பெற்று இந்த நாட்களிலே காரியங்களை இந்த நாட்களிலே செய்கிறேன் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தர். அப்ப பிதாவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார்.
அப்ப பிதாவை குறித்து பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஏதோம் தோட்டத்திலே அங்கே யார் நின்றது? திருத்துவ தேவன் இருக்கிறார்கள் ஐயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இவர் மூலமாய்த்தான் அங்கே ஏதோம் தோட்டம் உருவாக்கப்பட்டது. இவர் மூலமாய்த்தான் ஆதாம் உருவாக்கப்பட்டதும், இவர்கள் மூலமாய்த்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆதாமுக்கு ஆய்ந்த நித்திரையை கொடுத்து விழாவிலே இருந்து எடுத்து ஏவாளை உருவாக்கினதும் அவர்களாய்த்தான் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு உலாவிக் கொண்டிருந்தவர் இந்த கர்த்தர். யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஏனென்றால் உருவத்தோடு இந்த நாட்களை அங்கு உலாவினார். அப்படியான்னு சொல்லி சொன்னால் அவர் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எப்படியாக இருக்க வேண்டும்? ஆனால் பாருங்கள், இங்கே தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அங்கே அதற்கு பின்பாக ஜனங்களோடு பேசுகிற வேளையிலே அசரீரியாய் பேசுகிறார் இந்த நாட்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு இங்கே காட்சி அளிக்கவில்லை. ஆபிரகாமோடு பேசுகிற வேளையிலே தூதனாக இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக நோவாவோடு பேசுகிற வேளையிலே அவர் தன்னுடைய சாயலையோ தன்னுடைய உருவத்தையோ நோவாவுக்கு காண்பிக்கவில்லை. அங்கே அவர் சத்தத்தை நோவா பேசுகிற வேளையில் நோவாவுக்கு அவருடைய சத்தம் செவிகளிலே கேட்ட வேளையிலே இன்ன பிரகாரம் செய்ய சொல்லுகிற வேளையிலே நோவா கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்தார் சொல்லி பார்க்கிறோம். பக்தனாகிய யோபுவோடு ஆண்டவர் பேசுகிற வேளையிலே எப்படியாக பேசினார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுவை ஆண்டவர் பாருங்கள், அவர் யோபு கிட்ட வந்தும் பேசல, யோபுவோடும் தூரத்தோடு தான் இந்த நாட்களை ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னு சொல்லி சொன்னால் அவர் இந்த நாட்களிலே அதாவது தன்னுடைய சத்தத்தை, வேதம் சொல்லுகிறது அவருடைய சத்தம் காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமாம், கர்த்தருடைய சத்தம் பெண்மானை ஈன பண்ணுமாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக தேவன் இந்த நாட்களே திருவிழம் பற்றினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த சூழ்நிலையிலே தான் இந்த நாட்களை பாருங்கள் கடைசியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களை பாருங்கள் ஞானஸ்நானம் எடுத்து கரையிலே ஏறுகிற வேளையிலே பரலத்திலே ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். அப்படி என்றால் பிதா தன்னுடைய குமாரனுக்காக சாட்சி கொடுக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆனால் பாருங்கள் இவ்வளவு காரியங்கள் நடந்தும் இங்கே இந்த பழைய ஏற்பாட்டில் இவரை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வதற்கு மோசேக்கு கூட இந்த நாட்களே அந்த அளவிலே இந்த நாட்களே அனுபவம் இல்லாமல் போய்விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால்தான் பாருங்கள் இந்த நாட்களே மோசே அவரை குறித்து இந்த நாட்களே இந்த யூத கோத்திரம் என்று சொல்லுகிற வேளையிலே இந்த பகுதியில் வாசித்த பகுதியின்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் அதை குறித்து இந்த நாட்களே அங்கே ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது கடைசியாக நாட்களே எப்படி சொல்லி சொன்னால் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை 21-22 வாசிக்கிற வழியிலே ஆதனால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கையின் அங்கே பிணையாளியானார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த தேவன் இந்த நாட்களே ஒரு உடன்படிக்கையின் தேவனாக இந்த நாட்களே இருந்து இந்த நாட்களை நம்மை நடத்தி வார கிருபைகளுக்காக நடத்தி வார தேவனுக்காக நாங்கள் தேவனை சோதரிப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்ப இங்கே மெல்கிதேசின் முறையின்படி இயேசுவானவர் இந்த நாட்களே ஆசாரியத்துவத்தை இந்த நாட்களே பெற்றார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள் நம்முடைய கர்த்தர் இந்த நாட்களே எப்படிப்பட்டவர், எப்படியான செயல்பாடுகளை இந்த நாட்களிலே செய்தார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வேத பகுதி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஆனாலும் பாருங்கள் ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளாமல் இருந்தும் ஒரு காரியம் நடக்கிறது இந்த நாட்களிலே பாருங்கள், அவரை இந்த நாட்களிலே அங்கே அறியக்கூடியதாகவும் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இந்த நாட்களிலே மெல்கிதேசியா முறையின்படி இந்த நாட்களிலே அந்த மூலமாக அந்த வழியாக வந்த ஒரு பிரதான ஆசாரியராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆசாரியர்கள் ஆரோன் இவர்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை முடிந்து விட்டது. கடைசியாக வந்த காரியம் என்ன? மெல்கிதேசியின் முறையின்படிதான் இந்த நாட்களை வந்திருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் அடுத்த சங்கீதம் 118வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 118 22-23 இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலேயே கழிந்து மகிழ் கூறுவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வேத வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது அங்கே ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? தள்ளிவிடும்படியாக, அவரை இந்த நாட்களை புறக்கணிக்கும்படியாக சில காரியங்களை செய்தார்கள். ஆனால் இங்கே வேதம் அப்படியாக சொல்லப்படவில்லை. எப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஆகாதென்று தள்ளப்படப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்படி என்றால் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு அங்கே இந்த நாட்களிலே
தலைக்கல்லாக இந்த நாட்களிலே என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களில் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் இப்படியாக இந்த நாட்களிலே சங்கீதம் 118 22 23 இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் எங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், வீடு கட்டுகிறதற்கு ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டது, அது கர்த்தராலே ஆயிட்டது, அது நம்முடைய கண்களுக்கு எப்படியாக இருக்கிறதாம், ஆச்சரியமாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, உண்மையிலே ஆச்சரியமாகத்தான் இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 21 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 21 அதிகாரத்திலே 42வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, பாருங்கள். அப்ப இன்றைக்கு பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இங்கே எப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், இங்கே இயேசு அவர்களை நோக்கி, நான் வார்த்தையை திரும்ப வாசிக்கின்றேன், வீடு கட்டுகிறவர்களுக்கு ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமா இருக்கு என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் எப்படி என்று சொன்னால், வேதத்திலே சகல காரியங்களும் இருக்குது என்பதை ஆண்டவர் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் வேதத்தை நன்றாக அந்த நாட்களிலே வாசிக்க வேண்டும். வேதத்தை நாங்கள் நன்றாக வாசிக்கிற வேளையிலே தான் வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் வேதத்தில் உள்ள காரியங்களையும் இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் சொல்லுகிறார், ஆகையால் நீங்க வேதத்தை வாசிக்காமல் அறகுறையா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா வேதம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களிடத்திலே இந்த நாட்களிலே கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பாருங்கள், நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறேன். அப்படியான இந்த நாட்களிலே வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக என்னுடைய கண்களை திறந்தரலும் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரிடத்தில் அனுதினமும் கேட்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தைகள் ஒரு அதிசயமான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை நாங்கள் பேசுகிற வேளையிலேயே அற்புதங்கள் இந்த நாட்களிலே அதாவது நடந்து கொண்டிருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து தான் இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை இந்த நாட்களிலே நன்றாக வாசிக்க வேண்டும். வேதத்தை நன்றாக வாசிக்கிற வேளையிலே தான் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் அங்கே வேத வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே அதை இந்த நாட்களே பாருங்கள், மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலே ஆண்டவர் இதை உவமைகளாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலே பாருங்கள், அங்கு ஒரு திராட்சை தோட்ட எஜமானுடைய காரியத்தை குறித்து நாட்களே ஒரு காரியத்தை குறித்து நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சம்பவத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த 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 இடத்திலே அந்த வேதத்திலே பாருங்கள், அவரை பின்பு ஒரு உவமையை சொன்னார். அந்த 12ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், பின்பு ஒரு உவமையை சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. அந்த உவமை எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதாவது ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி இந்த நாட்களில் தோட்டக்காரருக்கு அதை குத்தியாக விட்டு பிரதேசத்துக்கு போயிருந்தார். தோட்டக்காரிடத்திலே அங்கே வேதம் சொல்கிறது பாருங்கள், தோட்டக்காரிடத்திலேயே திராட்சை தோட்டத்து கனிகள் தன் பாகத்திலே வாங்கி கொள்ளும்படிக்கு பருவ காலத்திலே அவரிடத்திலே ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அவனை பிடித்து அடித்து பொறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேற ஒரு ஊழியக்காரனை அவரிடத்திலே அனுப்பினார். அவர்களையும் அவர்கள் கல்லெறிந்து தலையிலேயே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினார். அவனையும் அப்படியே அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் இந்த நாட்களிலே அப்படியே இந்த நாட்களிலே பாருங்கள் அப்படியே அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரு குமாரன் இருந்தார். என் குமாரனுக்கு அஞ்சுவான் என்று சொல்லி அவனையும் இந்த நாட்களை கடைசியில் அவர்களுக்கு அனுப்பினார். தோட்டக்காரனோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே இந்த நாட்களிலே போட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்படி இருக்க திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் என்ன அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பார் அல்லவா? வீடு கட்டுகிறவர்களுக்கு ஆகாது என்று தள்ளின மூளைக்கல்லை தலைக்கல்லாக மாறிட்டு அது கத்தராலே ஆயிட்டு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்படியானால் மறுபடியும் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களை மத்தேயிலேயும் மார்க்கிலேயும் இந்த நாட்கள் நினைவூட்டுகிறார். வேத வாக்கியத்தை இந்த நாட்களை நீங்கள் வாசிக்கவில்லையா? இந்த உவமைகளை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனங்களுக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த இடத்திலே பாருங்கள் சில காரியங்களை உவமை ஊடாக இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களில் ஏன் உவமை ஊடாக பேசுகிறான்னு சொன்னா, நான் நேற்றைய நாட்களில் சொல்லியிருந்தேன். அந்த நாட்களிலே அந்த ஜனங்களுடைய காரியங்களுக்கு பாருங்கள், ஆண்டவருடைய சீசர்களா இருந்தாலும் அவர்கள் கூட இந்த நாட்களில் பேதுரு யார் ஐயா? சாதாரணமா ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனாக அந்த நாட்களில் இருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்படியே இந்த நாட்களை பார்க்கிறவர்களே சீசர்கள் அப்படியா ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த உவமைகளாக அந்த நாட்களை சொல்லுகிற வேளையில தான் சில வேளைகளில் அந்த காரியங்கள் இந்த நாட்களை அவர்களுக்கு விளங்கும் என்பதாக இந்த நாட்களை ஆண்டவர் நினைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால் உவமைகளாக இந்த நாட்களில் அவர்களுக்கு இந்த நாட்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அப்ப அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே தெளிவாக அந்த இடத்திலே பாருங்கள் சொன்னார்ன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. இந்த 20ஆம் அதிகாரத்திலே அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ 18வது வசனம், அவன் நொறுங்கி போடுவான், அவன் மேல் அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியரும் வேதபாரகர்களும் தங்களை குறித்து இந்த ஓமையை சொல்லுகிறார் என்று அறிந்து அந்நேரத்திலேயே அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாகாதென்று தங்கள் உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவர்களிடத்திலே அனுப்பினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் இந்த நாட்களே பாருங்கள், ஆண்டவர் சொன்ன அந்த உவமைகள் ஊடாக அங்கே வேதபாரர்களா இருந்தாலும் சரி, பரிசேயரா இருந்தாலும் சரி, சதுசேயரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவருடைய இருதயத்திலே ஒரு குற்ற உணர்வு அந்த இடத்திலே அவர்களுக்கு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஆண்டவரை கொல்லும்படியாக அந்த நாட்களை அங்கே பகை தேடுகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுவோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 10வது 11வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, உங்களால் சிலுவையிலே அறையப்பட்டவரும் தேவனாலே மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, பரிமாண கர்த்தருடைய பிள்ளைகளே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொசமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கற்றோர் ஆகிய உங்களாலே அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லான் ஆனார் என்று சொல்லப்படுறது. அவர் அல்லாமல் வேறொன்றிலும் இந்த நாட்களில் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்றும் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திலும் கீழே இருக்கும் மனுஷருக்குள்ளேயே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பேதரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களா என்று பேதை உள்ளவர்கள் என்று அறிந்திருக்கிறபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இப்ப பாருங்க இந்த சம்பவத்தை, இந்த 13ஆம் வசனத்தை வச்சு பாருங்க. இதே பேதுருவுக்கு தான், இதே ஆட்களுக்கு தான் இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்தார்? முதல் உவமைகளாக சொன்னார். ஏன் உவமைகளாக சொன்னார் சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அந்த காரியத்தை, ஆண்டவருடைய காரியத்தையோ ஆண்டவருடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை விளங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு இந்த நாட்களை இல்லாமல் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஆண்டவர் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களை அவர்களுக்கு உவமைகளாக சொல்லுகிற வேளையிலேயே அங்கே என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால் அதை கூட இந்த நாட்களில் அவர்கள் அங்கே திருப்பி அந்த காரியத்தை இந்த நாட்களிலே கேட்கிற அளவுக்கு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதான் நடந்த சம்பவம். ஆனால் பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெந்தேகோஸ்து நாள், அந்த பெந்தேகோஸ்து நாளுக்கு பின்பாக அங்கே பாருங்கள் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுகிறது,
பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வருகிற வழியில நீங்க யூதேய எருசலேம் சமாரியாவில் உலகமெங்கிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த ஆவியானுடைய அபிஷேகம், அனாயிண்டிங், அந்த அவர்களை அங்கே பெற்றுக்கொள்கிற வழியிலே they already received the anointing. அவர்கள் அந்த anointing, அந்த அதிசய, அந்த அதாவது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலேயே அவர்களுக்குள்ளே ஒரு விஸ்டம் உருவாகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஞானம் இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த பேதுருவே விளக்கம் இல்லாமல் இருந்த பேதுரு இந்த நாட்களிலே ஞானமாக பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, நான் சொல்லவில்லை, அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், பேதுருவும் யோவான் 2 பேர் நிற்கணும், பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பில்லாதவர்கள் என்று எண்ணி, படிப்பில்லாதவர்கள் என்றும் பேதமே உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் இயேசுவோடு கூட இந்த நாட்களிலே இருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதத்திலே பார்க்கிற வேளையிலேயே அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக அந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த கல்லே மூலக்கல்லுக்கு தலையாயிற்று என்பதை கர்த்தர் இந்த நாட்களில் அந்த இடத்திலே நிரூபித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 118 சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை இங்கே இந்த நாட்களிலே இப்பொழுது நாட்களிலே நிறைவேற்றி இந்த நாட்களிலே காட்டுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், இன்னொரு வார்த்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போம். பேதுருவின் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 1 பேதுருவின் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 பேதுருவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம், இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 7-8 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பெற்றதும், கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீடு கட்டுறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலக்கல்லாகும் ஆகிய அந்த கல் இடரலுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பட்ட கல். அப்ப நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற வேளையிலே அந்த மூலக்கல்லா இருக்கிற கல்லு உங்களுக்கு ஒரு வெளியேறப்பட்ட கல்லாக அந்த நாட்களை இருக்கிறது. வைரம், வைரூடியம் அதுகளை விட அந்த நாட்கள் ஒரு வெளியேறப்பட்ட கல்லாக இருக்கிறது. ஆனால் அங்கே விசுவாசியாதவர், கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கிறதா, அது அவர்களுக்கு ஒரு இடரலுக்கு ஏதுவான கல்லாகவும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையுமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை. ஏனென்றால் அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்ப அவர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? இடரலுக்காக நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்கள், இடரலுக்கு ஏதுவாக ஜனங்கள், அங்கே அவர்கள் இந்த நாட்களை நியமிக்கப்பட்டு வச்சிருக்கிறார்களா? ஆண்டவர் இந்த நாட்களை நியமிக்க வச்சிருக்கிறார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களில் இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை உபதேசம் பண்ணுகிறார். ஆனா சில இடங்களை பார்க்கிற வழியில பொய்யான உபதேசங்கள், ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்கிறது இந்த நாட்களை பாருங்களுக்கு அநேகமா கூட. இன்றைக்கு பாருங்கள், இந்த யூடியூப்ல இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்து இந்த நாட்களை வச்சுக்கொண்டு சில பிள்ளை கதைப்பாங்க, சில காரியங்களை வச்சுக்கொண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஈரானுக்குள்ள சண்டை நடக்குது. சண்டை பார்க்கிற எல்லாம் இவங்க எழுதி விடுவாங்க. இந்த நாட்கள் என்ன பண்ணி சொல்லி சொன்னால், அங்கெல்லாம் அடிச்சு எல்லாம் உடைச்சிட்டாங்க, அமெரிக்கா எல்லாம் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியான காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஒரு யுத்தம் என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உடனே அந்த காரியங்கள் நிர்ணயிக்கிறது இல்லை. உடனே அந்த காரியங்களை இந்த நாட்களில் செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் இந்த நாட்களில் ஒரு காரியங்கள், இந்த நாட்களில் ஒரு பேச்சுவார்த்தைகள், ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த சில காரியங்கள் இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை வெளியிட மாட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய, சும்மா வாயில வந்த பிரகாரம் இந்த நாட்களை இன்றைக்கு இலவசமாக அந்த யூடியூப் இருக்கின்றதுக்காண்டி இந்த நாட்களை யூடியூப்ல காரியங்களை போட்டு இந்த நாட்களே ஜனங்களை இந்த நாட்களை கெதி கலக்க வைக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் கிளிக் பண்ணிக்க அவங்களுக்கு காசு போகுதானே, அதான் முக்கியமான காரியம். அப்ப அதனால ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதை குறித்தான் இந்த நாட்களை வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த வேத வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. ஆகாதென்று சொல்லப்பட்ட அந்த கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, மீண்டுமாய் அதே விதமாக சங்கீதம் 118 இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம்.
அந்த சங்கீத புஸ்தகத்திலே இப்படியாக சொல்லப்படுகிற காரியத்தை இந்த நாட்களை மீண்டுமா இன்னும் ஒரு காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். அருமையான அன்பு சகோதர சகோதரர்களே, சங்கீதம் 118 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன். மறுபடியும் பாருங்கள். 26வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட கடவர், கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவராகிய மேசியா இந்த நாட்களே வருகிறதையும், மேசியாவினுடைய நாமத்திலே இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே அந்த அவருடைய நாமத்தை இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஸ்தோத்தரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் சங்கீதத்திலே. அதே விதமாகத்தான் இந்த நாட்களே அப்போ மத்தேயு 21 அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த ஜனங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறதை யோவான் 12:13 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே அங்கே பழைய ஏற்பாட்டிலே சங்கீதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை இந்த நாட்களிலே நிறைவேற்றி இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமா இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கின்றேன் 9வது 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையில், அப்பொழுது நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களாலே காணாமலும் தங்கள் காதுகளினாலே கேளாமலும் தங்கள் இருதயத்தினாலே உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். இன்றைக்கு பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த ஜனங்கள் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே காதார கேட்டும் உணராமல் இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த உணராமல் இருக்கிற ஜனங்கள், கண்ணார கண்டும் அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது, இந்த ஜனங்கள் கேட்காமலும் உணராமல் இருக்கிறாங்க, தங்கள் இருதயத்திலே அங்கே உணர்ந்து குணப்படாமல் இருக்கிற அவர்களுக்கு ஆரோக்கியமாக்காமலும் நீ அவர்களை இருதயத்தை கொளுத்ததாக்கி அவள் காதுகளை மந்தமாக்கி அவள் கண்களை மூடி போடு. அப்பொழுது நான் ஆண்டவரை எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமல் வீடுகள் மனுஷஞ்சரம் இல்லாமல் பாழாகி பூமி அவாந்தாரி வெளியாகி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்கள் இருந்தும் காணாமல் ஆண்டவருடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை அறியாமல் இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது யூதேய சமாரியா எங்கும் இந்த நாட்களை சுற்றி திரிந்து வேதம் சொல்லுகிறது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லி அப்போஸ்தலர் 10:38 இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியிலிருக்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லி. அப்படியானால் பாருங்கள், அந்த ஆண்டவர் அங்கே சுற்றி திரிகிற வேளையிலேயே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லாம் காண்கிறார்கள் ஐயா, கண்ணால காண்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் காதார கேட்கிறார்கள். ஐயோ, நசனா இயேசு கிறிஸ்துவா, மரியாளுடைய மகனா, இவர் மூலமா அற்புதம் நடக்கிறதா? குருடர்கள் பார்க்கிறார்களாம், செவிடர்கள் கேட்கிறார்களாம், திமிர்வாதக்காரர்கள் இந்த நாட்களிலே குணப்படுகிறார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறவி சப்பானை நடக்கிறார்களா? இப்படியான அற்புதங்கள்லாம் நடக்குது. ஆனால் இந்த நாட்களிலே அந்த சம்பவத்தை அவர்கள் கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள், அதை உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு அவருடைய இருதயம் பக்குவப்படவில்லை. ஐயா, நாங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகலாம், நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை. சேர்த்துக்கு நீங்க போங்க, காணிக்க போடுங்க, எல்லாம் செய்யுங்க, நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை, அது போக வேண்டிய காரியம் தான். ஆனால் என்ன நோக்கத்தோடு நீ ஆலயத்துக்கு போற என்பதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு ஆலயத்துல போயிட்டு இந்த நாட்கள்ல போயிட்டு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லி போட்டு நான் இந்த நாட்கள் அந்த இடத்துல இருக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்திலே போனால் இந்த நாட்களில் நான் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது நான் இந்த நாட்களிலே என்னுடைய இருதயம், அதாவது ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளே என்னுடைய இருதயம் இந்த நாட்களில் நிரம்ப வேண்டும், பிரசன்னத்தினால் நிரம்ப வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்க, நான் சேர்ச்சுக்கு போற வேளையில ஆண்டவரத்துல கேட்கிறேன் என்றால், ஆண்டவரே இன்றைக்கு சேர்ச்சில ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்னோட பேச வேணும், வேறு ஒன்றும் தேவையில்லை.
உடைய வார்த்தையின் அபிஷேகம் எனக்கு தேவை ஆண்டவரே. அது போக ஆராதிக்கிற வேளையில் உடைய அபிஷேகம் என்னோட எனக்கு மேல இறங்குவோம்னு சொல்லி தான் அன்றைக்கு நான் போனேன். மற்றைய பற்றி நான் இதன்றே இல்லை. அவர் என்ன மாதிரி பிரசங்கம் பண்றாரோ, என்ன மாதிரி காரியத்தை செய்கிறாரோ அதை பற்றி நமக்கு தேவை இல்லை. யாருமே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்னோடு பேசுதா என்றதான் இன்றைக்கு முக்கியமான காரியம். அப்ப அதாவது எப்படியாவது அந்த பிரசங்கம் பண்ணுறவர்களே ஒரு வார்த்தையாவது பேசாமல் விடாது. இதுதான் கர்த்தருடைய காரியம். ஏன்னு சொன்னால் தவனம் உள்ள ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா திருப்தி ஆக்குறாரு. அதுல போய் இந்த நாட்களை காலுக்கு மேல காலை போட்டோன்னு இந்த நாட்களை நான் தான் பெரியவன், நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லை. அப்ப ஆலயத்துல போனோடனே கர்த்தருடைய சன்னிதானத்திலே என்ன இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கணும். ஒவ்வொருவரும் அந்த நோக்கத்தில் அந்த இருதயத்தோட போகிறவா இருந்தால், ஒரு மனம் திரும்பின இருதயத்தோடு, அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல தேவனை தேடுகிற அந்த வாஞ்ச உள்ள இருதயத்தோடு அந்த ஆலயத்துக்குள்ளே நாங்கள் செல்வோமா இருந்தால் அபிஷேகத்தோட கட்டாயம் நிறைந்துடுவாங்க. சில பேர் வந்து சொல்லணும், என்னையா இன்றைக்கு மெசேஜ் சரியில்லை, இன்றைக்கு என்ன ஆராதனையும் சரியில்லை, என்ன ஒரு இதாக கிடக்குன்னு சொல்லணும். அது என்ன காரியம்னு சொன்னா, நீ வீட்டிலே இருந்து போய்களே குழப்பத்தோட போயிருக்கிற. நீ வீட்டில இருந்து போய்களே ஒன்றில் உனக்கும் பஞ்சாதிக்கும் மனைவியா இருக்கும் பிரச்சனையா இருக்கும், இல்ல கணவனுக்கும் பிரச்சனையா இருக்கும். கார்ல போய்கள வரைகளை புடுங்குப்பட்டோன்னு போவீங்க. அப்படி போனீங்கன்னு சொன்னால் தேவனுடைய பிரசன்னம் உங்களை என்னண்டையா நிரப்பும். முதலாவது பார்க்க வேண்டும். அப்ப நாங்கள் முதலாவது வேதம் சொல்லுகிற சங்கீத புஸ்தகத்திலே ஆலயத்துக்கு போகிறவர்களே நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய நடைகள் எப்படியாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? எப்படியாக பாருங்கள். வேதம் சொல்லுறது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் இந்த நாட்களை செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த ஜனங்கள் கண்ணார கண்டும் காதார கேட்டும் இந்த நாட்களிலே அவர்கள் அந்த இருதயத்திலே இந்த காரியத்தை இந்த நாட்களே அவர்கள் அங்கே நிலைப்படுத்த முடியாதபடி அவருடைய இருதயம் இந்த நாட்களில் அங்கே எப்படியாக இருக்கிறதா, ஆரோக்கியம் இல்லாமல் இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவள் இருதயம் கொளுத்ததாகி அவள் காதுகள் மந்தப்படுத்தப்படுத்தி அவள் கண்களை இந்த நாட்களிலே மூடி போடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். மூடி போடு, மூடுப்பா, இவங்களுக்கு பிரயோசனம் இல்லை. அவன் இருதயத்திலே ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறான், இருதயத்திலே ஒரு இது இல்லாத இருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவனுக்கு சொல்லி செகுடன் காதுல ஊதுற சங்கு மாதிரி தான் இருக்கும். அதனால நீ இந்த நாட்களை என்ன செய், இவனோட கதைச்சு பிரயோசனம் இல்லை இந்த நாட்கள்ல, அதனால நீ எல்லாவற்றையும் மூடன்னு சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களை சொல்லுகிறதை பாரு. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலேயும் மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலேயும் இந்த நாட்களை பார்க்கிறார். இப்ப பாருங்கள், நாங்கள் ஒரு அதிகாரத்தை இந்த நாட்களை வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 12ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் வாசிப்போம். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. பாருங்க ஐயா, எவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கு, ஆனா அவரை விசுவாசிக்கவில்லை ஐயா. அப்ப கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசியாதவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி ஆயிட்டது அன்பு பிள்ளைகள். அப்ப பாருங்கள், ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் ஜோவான்ல நிறைவேறுது ஐயா. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள். என்னன்னு சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் இங்கே பாருங்கள், ஒளி உங்களோடு இருக்கையிலே நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு ஒளியினிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சொல்லியும் அற்புதங்களை செய்யும் அதிசயங்களை செய்தும் அந்த யூத மக்கள் மத்தியிலும் அந்த பரிசேயர் சதுசேயர் மக்கள் மத்தியிலும் வேதபாரர் மக்கள் மத்தியிலும் இந்த நாட்களில் காரியங்கள் நடந்தும் மரித்தவர்கள் எழும்பியிருந்தார்கள் ஐயா. இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதாவது நாட்களே, அதாவது லெப்ரட்டிஸ், அதாவது என்ன, அதாவது தொழுநோய் உள்ளவர்கள் இந்த நாட்களை குணப்பட்டு கொண்டு வராங்க. அவங்களை ஜனங்களை இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி பாருங்கள், அந்த இடத்துல கூட ஆண்டவர் சந்திக்கிறார். ஒரு தொழுநோய் உள்ள மனுஷன் நடந்து வருகிறது. அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கிட்ட வராதேங்கப்பா, நான் குஷ்ரோகி என்று சொல்லி சொல்லுகிறான். அப்ப சொல்லுகிற வேளையில ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொல்லி அஞ்சு வாப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, கூசாமல் தன் கையினால தொட்டாராம். அவன் பயந்து போய் நிற்கிறான். என்னென்னு சொல்லி சொன்னால், இவருக்கு இந்த வருத்தம் வந்துருமோ, யாருக்கு, ஆண்டவருக்கு வருத்தம் வந்துருமோ. ஆனா ஆண்டவர் கிட்ட போக அவனுக்கு வருத்தம் சோகமா போயிட்டு அவன் அதுக்கப்புறம் தொட்டு பார்க்கிறான். சந்தோஷத்துல அந்த நாட்கள் அவன் துள்ளி குதிக்கிறான் என கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால்
அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களை அவர்கள் ஒதுக்கி வைப்பார்களாம். அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தானே அந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், வெளியால வந்து இந்த நாட்களில் ஆகாரங்களை இருண்ட பிறகுதான் ஜனப்பழக்கம் இல்லாத நேரத்திலாம் வந்து ஆகாரங்களை அவர்கள் எடுத்து அவர்களுக்காக வைக்கப்படுகிற ஆகாரங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காரியங்கள், கொடுமையான நாட்கள். இன்றைக்கு அந்த குஷ்ரோகம் என்ற காரியம் இன்றைக்கு இல்லை உலகத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஏனென்று சொல்லி சொன்னால் இது ஒரு கொடுமையான பொல்லாத ஒரு காரியமாக இருக்குது. அப்படிப்பட்டவர்களை கூட மனுஷர்கள் மத்தியிலே, அதாவது மனுஷர்கள் வெறுத்த ஜனங்களையே கூட ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லி சொன்னால் நேசித்தார் ஐயா. நேசித்து அவர்களை சுகமாக்கி அவர்களை மனுஷர்களோடு மனுஷர்களாக நடந்து கொள்ளும்படியாக அற்புதங்களை செய்த தேவன் தான் அந்த ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதபடி மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களில் என்ன செய்கிறதாம், அங்கே இருமாப்பினால் கொளுத்து போய் இந்த நாட்களில் இருக்கிறது. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் சொல்லுறார், அந்த நாட்களில் விட்டுறப்பா அப்படி இவங்களுக்கு சொல்லி ஒரு பிரயோசனம் இந்த நாட்களில் இல்லை. யாருமே கர்த்தருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் சில இடத்திலே சொல்லி இந்த நாட்களில் பிரயோசனம் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டவருடைய அற்புதங்களை நம்ப மாட்டார்கள். ஒரு நாளும் இந்த நாட்களை நம்ப மாட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்புகிற மாதிரி நடிப்பார்கள், ஆனால் நம்ப மாட்டார்கள். அருமையான கர்த்தர் அதன் நிமித்தம் தான் இன்றைக்கு பாருங்கள் அவர்களுக்கு அந்த விசுவாச கேடு இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பிசாசானவன் ஆண்டோட வந்து பைபிள் வார்த்தையில தான் கழிச்சான். இந்த நாட்களை வேறொரு காரியம் அவன் செய்யல. அதை கர்த்தருடைய சங்கீதம் 92 எடுத்து கழிச்சான். எழுதியிருக்கிறதே உடைய பாதம் கல்லுறாதபடிக்கு தூதர்கள் வந்து தாங்கிக் கொள்வார்கள். அப்ப அப்படியான இந்த நாட்களை பாருங்கள், பைபிள் வார்த்தை சரியாக பேசுகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை நிர்ணயித்துக் கொண்டு இது சரியா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை செய்கிற வேளையிலேயே அது தவறான காரியங்கள். அப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால் அந்த வார்த்தை நம்மை கட்டும். அது மட்டுமல்ல, மனதுக்கு ஒரு சமாதானத்தையும் அங்கே இந்த நாட்களிலே சந்தோஷத்தையும் இந்த நாட்களிலே தரும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கணையா, பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதி. என் ரட்சகரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இன்றைய நாளில் நாங்கள் பார்த்த காரியங்கள் மெல்கிதேசியாவின் முறையின்படி ஆசரித்துவம், சங்கீதம் 110:4, எபிரேயர் 5:6. இரண்டாவதாக சங்கீதம் 118, 22, 23 ஆகாதென்று தள்ளப்பட்ட மூளைக்கல்லு. மூன்றாவதாக அந்த நாட்களிலே சங்கீதம் 118, 26, மத்தேயு 21:9 இந்த நாட்களிலே அவருடைய நாமத்திலே மேசியா வருவார். நான்காவதாக ஏசாயாவில் சொல்லப்பட்ட நற்செய்தியை கேளாதபடிக்கு இருதயங்கள் இந்த நாட்களிலே அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன். என்ன தலைப்பு சொன்னீங்களா ஐயா? ஆண்டவர், அதாவது பழைய இதான் ஐயா, இன்றைக்கு 8வது இது நினைக்கிறேன் நான். கிறிஸ்துவனுடைய பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் அதாவது நிறைவேறுகிறது புதிய ஏற்பாடு. ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக நாளே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் ஐயா. ஆமேன். நாளைக்கு நிற்பீங்களா? நாளை ஃப்ரைடே. நாளைக்கு இல்லை, திங்கட்கிழமை. God bless you. Amen. Thank you. God bless you. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெபம்